மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேரோட்ட விழா இன்று காலை மதுரையில் நடைபெற்றது. 4 மாசி வீதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியை வரவேற்று தரிசனம் செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் தினமும் சுவாமி மற்றும் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளான மீனாட்சி பட்டாபிஷேகம், திருக்கல்யாணம் ஆகியவை நடைபெற்றதன் தொடர்ச்சியாக இன்று காலை தேரோட்டம் கோலாகலமாக துவங்கியது. முன்னதாக கோவிலில் இருந்து சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்ட சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் ஒரு தேரிலும் அருள்மிகு மீனாட்சி அம்பாள் மற்றொரு தேரிலும் எழுந்தருள நடைபெற்ற சிறப்பு பூஜைகளைத் தொடர்ந்து காலை 6:30 மணி அளவில் திருத்தேரோட்டமானது துவங்கியது. கீழமாசி வீதி தேரடியில் துவங்கிய இந்த தேரோட்டம் தொடர்ந்து தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி வழியாக வலம் வந்து நிலையை அடைந்தது. தேர் வலம் வந்த 4 மாசி வீதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வரவேற்று பக்தி கோஷம் முழங்கிட தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு இருந்ததுடன் நகர் முழுவதும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா வரும் மே 1ஆம் தேதி நடைபெறவிருப்பதை ஒட்டி இன்று மாலை அழகர் மலையிலிருந்து அதிர்வேட்டுகள் முழங்கிட தனது பரிவாரங்களுடன் கள்ளழகர் திருக்கோலத்தில் அழகர் மதுரையை நோக்கி புறப்பாடாக இருக்கின்றார்.